T20 உலகக்கோப்பையில இந்திய அணி இது வரைக்கும் ஆடிய லீக் போட்டிகள்ல விராட் கோலியுடைய பேட்டிங் ரசிகர்களை கவலையடைய செஞ்சிருக்கான். நியூயார்க் மைதானத்துல விராட் கோலி ஆடிய 3 போட்டிகளுமே சேர்த்து 5 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதிலுமே அமெரிக்கா அணிக்கு எதிராக டக் அவுட் ஆகியிருக்காரு. T20 உலகக்கோப்பை வரலாற்றுல விராட் கோலி முதல் முறையாக டக் அவுட்டுமே ஆகியிருக்காரு. இந்திய அணிக்காக நம்பர் 3 பேட்டிங் வரிசையில விளையாடி வந்த விராட் கோலி நேரடியாக T20 உலகக்கோப்பையில தொடக்க வீரராக களமிறங்கியிருக்காரு. இதுவரைக்குமே T20 உலகக்கோப்பை தொடர்ல நம்பர் 3 பேட்டிங் வரிசையில விராட் கோலி ஆடி உள்ளார். 24 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு முறை மட்டுமே ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழந்து வெளியேறி இருக்காரு. ஆனால் தொடக்க வீரராக களமிறங்கி உள்ள 3 போட்டிகளிலுமே விராட் கோலி ஒற்றை இலக்க ரன்களே ஆட்டமிழந்திருக்காரு. அதே போல அமெரிக்கா மைதானத்துல விராட் கோலிக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லாமல் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே அமெரிக்காவில 6 போட்டிகளில் விளையாடி உள்ள விராட் கோலி 68 ரன்களை மட்டுமே சேர்த்திருக்காராம். அதே போல இந்திய அணிக்காக அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்களுடைய பட்டியல்ல அனில் கும்ப்ளேவுடைய சாதனையை விராட் கோலி அவர்கள் முறியடிச்சிருக்காரு. நேற்றைய ஆட்டத்தின் மூலம் விராட் கோலி 36வது முறையாக டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐசிசி தொடர்களான உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் T20 உலகக்கோப்பை ஆகிய தொடர்கள்ல டக் அவுட் ஆகிய இந்த வீரர்களுடைய பட்டியல்ல விராட் கோலி இடம் பிடிச்சிருக்காரு. இந்த மோசமான சாதனை தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.